ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஎன்பிசிஏஇ EEE 2024 பவர் சிஸ்டமில் ப்ரொடெக்ஷன் அண்டு ஸ்விட்ச் கியர் அதுக்கான ஒரு சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் ஒரு 5 to 6 கொஷின்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபால்ட்டு கரண்ட் வந்து 2000 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ரிலே செட்டிங் வந்து 50% கொடுத்துருக்காங்க. சிடி ரேஷியோ வந்து 400/5 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட ப்ளக் செட்டிங் மல்டிப்ளேயர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளோட ப்ளக் செட்டிங் மல்டிப்ளேயருக்கான ஃபார்முலா என்னென்னா செகண்டரி கரண்ட் ரிலே செட்டிங் கரண்ட்டு. அது வந்துட்டு ப்ரைமரி கரண்ட் சிடி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்டரி கரண்ட்டை நம்ம எழுதலாம். அப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே சப்மிட் பண்ணும்போது 2000 ஆம்பியர்ஸில் /0.5 × 80 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 50 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது ரிப்பீட்டடான கொஷினு. இது அடிக்கடி நிறைய எக்ஸாம்ஸ் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் கொஷினும் கூட. பவர் சிஸ்டமில் சிஎல் வாத்வா புக்கில் வந்துட்டு இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷினாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கொஷின் ஒரு மேட்சிட்டு சர்க்கியூட் பிரேக்கர், லைட்னிங் அரெஸ்டர், கவர்னர், எக்ஸைட்டர். அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் கண்ட்ரோல், பவர் கண்ட்ரோல், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதை மேட்சிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மேட்சிட் கொஷின்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்குது. நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. இப்போ சர்க்கியூட் பிரேக்கர் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனில் தான் நம்மளுக்கு உருவாகும். அதிகமான கரண்ட் வரும்போது அதை ஆர்க்கு ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட காம்போனன்ட்ஸ் வந்து காப்பாற்றும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லைட்னிங் அரெஸ்டர் வந்து ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனில் வந்து யூஸ் ஆகும். அதிகமான வோல்டேஜில் வந்து இந்த இடி மின்னல்லாம் தாக்கும்போது அதுலேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு லைட்னிங் அரெஸ்டர் வந்து யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கவர்னர்னாவே நம்மளுக்கு பவர் கண்ட்ரோலு, எக்ஸைட்டர் அப்படின்னா நம்மளுக்கு வோல்டேஜ் கண்ட்ரோல். அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு வரும். P4 Q3 R2 S1 இதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் கொஷின், இஃப் த இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ சிஸ்டம் ஆர் 1 Henry and 0.01 μF respectively and the instantaneous value of current interrupted is 10 ampere then the voltage across the breaker contact will be. அதாவது பிரேக்கர் கான்டாக்ட்டுக்கு அக்ராஸாக நம்மளோட வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் வந்துட்டு நம்ம இண்டக்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூலாம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் த பிரேக்கர் கான்டாக்ட் ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். Z = √L/C. அதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10,000 ஓம் வரும். 10,000 × 10 நம்ம வோல்டேஜோடு நம்மளுக்கு பெருக்கி போட்டோம் அப்படின்னா 100 kV வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் B தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின்ஸ், பிரேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ சர்க்கியூட் பிரேக்கர் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்டு இன் டெர்ம்ஸ் ஆஃப், அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம். பிரேக்கிங் கெப்பாசிட்டி, மேக்கிங் கெப்பாசிட்டிலாம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் MVAல தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து சி தான். அப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின் தான், ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து நம்மளுக்கு எடுத்திருக்கோம். அடுத்து RRV டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கியூட் பிரேக்கரில் இதுக்கான ஃபார்முலா π/√LCன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆன்சர் வந்து டி, இண்டக்டன்ஸ் அண்டு கெப்பாசிட்டன்ஸ். ஏன்னா π/√LC அப்படின்னா இண்டக்டன்ஸையும் அது டிபெண்ட் பண்ணியிருக்கும், கெப்பாசிட்டன்ஸையும் அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். RRV அப்படின்னா என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. இதெல்லாம் சர்க்கியூட் பிரேக்கரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு. RRB JEE நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் நம்ம டெய்லி நிறைய கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.